வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. இந்திய சிறு தொழில் முனைவோருக்கு பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் வர்த்தக சங்கத்தின் துணைத் தலைவர் லோகநாதன் முனியாண்டி தகவல். சுங்கைபுத்தானி கிடா மாநிலத்தை சேர்ந்த இந்திய சிறு தொழில் முனைவோருக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் வணிக தொடர்புகள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. கிடா இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சங்கம், தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் இணைப்பில் முத்ரா MAICCI நேரடி ரோட் ஷோ 2026 என்ற நிகழ்வு இங்குள்ள ஃபார்லி கார்டன் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்வேறு நிதி மற்றும் வணிக 7 நிறுவனங்கள் இதில் பங்கேற்று தொழில் வளர்ச்சி, நிதியுதவி திட்டங்கள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் தொடர்பாக தொழில் முனைவோருக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கினர். கிடா இந்திய வர்த்தக சங்கத்தின் துணைத் தலைவர் லோகநாதன் முனியாண்டி தனது நிகழ்வின் நிறைவு உரையில் கூறுகையில், கிடா மாநிலம் இந்திய தொழில் முனைவோருக்கு தேவையான ஆதரவை வழங்கும் நோக்கில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறினார். அரசாங்கம் மற்றும் நிதி நிறுவனங்கள் வழங்கும் உதவிகள் குறித்து பல தொழில் முனைவோருக்கு முழுமையான தகவல் கிடைக்கவில்லை. பல தொழில் முனைவோர் முறையான கணக்கு வழக்குகளை பராமரிக்காமல் தேவையான வணிக ஆவணங்கள் இல்லாததும் கடனுதவி பெறுவதில் தடையாக உள்ளது. இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி 2026 ஆண்டில் அதிக தொழில் முனைவோர் நிதி உதவிகளை பெறும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் என கூறினார். இந்த முயற்சியின் மூலம் இந்திய சமுதாயத்தை சேர்த்த சிறு தொழில் முனைவோரின் வணிக வளர்ச்சியை ஊக்குவித்து பொருளாதார முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்பு உருவாக்குவது இதன் முக்கிய நோக்கமாகும். இந்நிகழ்வில் மலேசிய இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டத்தோஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.